ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மா, வா பார்வதி, உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா, உட்காரு. இன்னைக்கு அவங்க பேசுறத நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களாமா? பார்வதி, நானும் அவங்கள மாதிரி தானே இருந்தேன். பிறப்பு தான் எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் கரெக்ட்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அப்படி நினைக்கிறதுனால அவங்க மேல எனக்கு வருத்தமோ கோபமோ எதுவுமே கிடையாது. நீ ஜமீன் வீட்டு பொண்ணுதான்னு எப்ப வேணாலும் என்னால நிரூபிக்க முடியும். ஆனா உன்னை நான் இதே பார்வதியாதான் இந்த சமுதாயத்தை ஏத்துக்க வைக்க பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த விஷயமா நான் எதுவுமே அவங்க கிட்ட பேசல. அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம நான் வந்துட்டேன். சரி, அவங்க அப்படியே நினைச்சுக்கிறாங்கன்னா நினைச்சிட்டு போட்டோம். ஆனா ஒரு விஷயம், யார் வந்தாலும் வரலனாலும் ஓம் பட்டாபிஷேகம் நடக்கும். அது உறுதி. நீ கவலைப்படாத. அம்மா, உங்க பேச்சுக்கு நான் மறுபேச்சு பேசுறதா என்ன தப்பா நினைக்காதீங்க. நம்மள சுத்தி இப்ப எல்லாம் தப்பா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அன்னைக்கு குருஜி அவர் சொன்ன மாதிரி உயிர் பலி ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனால எனக்கு இப்போ இந்த பதவி எல்லாம் வேண்டாமா? என்ன பார்வதி, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பட்டாபிஷேகம் என்னோட பிடிவாதத்துக்காக எப்படியும் நடத்தி காட்டணும்னு நான் நினைக்கல. இந்த சமுதாயத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எல்லா தகுதியும் இருந்தும் கிடைக்க வேண்டிய பதவிய பொறுப்ப ஒப்படைக்க மனசு இல்லாம பிறப்பின் அடிப்படையில அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல. ஏன் உனக்கே நடந்ததில்ல? ஆனா அது தப்பு. அத நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன். நாளைக்கு நடக்க போற பட்டாபிஷேகம் ஆதிக்கடவுர் பரம்பரையோட விழா மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்திலேயே அது ஒரு புரட்சி. இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வில்லாம எல்லாரையும் சரிசமமா பார்க்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.